கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புது காலத்தில் 8ஆம் வாரத்திலே திங்கட்கிழமைக்கு நாங்கள் கால்பதிக்கின்றோம். இந்த இறை வார்த்தை எங்களை அழைத்து நிற்பது, இறைவனை பின்தொடருங்கள். எம்முடைய மன்றாட்டுக்கள் இறைவனிடத்தை நாங்கள் விண்ணப்பிக்கின்ற பொழுது அந்த மன்றாட்டுக்கள் எவ்வாறாக இருக்கின்றது? மற்றவர்களை பழிவாங்கக்கூடிய தன்மை இருக்கின்றதா? மற்றவர்களின் வாழ்வை இல்லாமல் ஒழிக்க நாங்கள் செபிக்கின்றோமா? அல்லது இந்த உலகத்திலே காணப்படுகின்ற பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் செபிக்கின்றோமா? உண்மையான செபம் என்னவென்று அறியாமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையை வீணாக வேண்டும், பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் செபிக்கின்ற பொழுது, நானும் இயேசுவும் என்னிடத்திலே காணப்படுகின்ற உறவு ஒரு நாளும் வளர்ச்சி அடையாது. நாங்கள் இந்த உலகத்திலே பற்றி கொண்டுள்ள பொருட்கள் அழிந்து விடலாம், ஆனால் நம்முடைய வாழ்க்கை அழிந்து விடாது. அதே போன்று எம் சரீரத்திலே ஒரு பகுதி அகற்றிவிட்டால் நாங்கள் மரணமடைய மாட்டோம், நாங்கள் வாழ்வோம். ஆனால் எங்களுடைய உள்ளார்ந்தம் அழிந்து விட்டால், அது சரியான முறையில் அல்லது ஆன்மீக ரீதியில் வளர்ச்சி அடையாமல் இருந்தால், நாங்கள் எதனை பெற்றுக்கொண்டாலும் நாங்கள் சந்தோஷமாக வாழ மாட்டோம். ஏன்? இறைவன் எங்களுடைய உள்ளத்திலே கூடிக்கொள்ள மாட்டார். எனவே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். செபம் என்கின்ற பொழுது நானும் இயேசுவும் இருவரும் கலந்துரையாடல் ஊடாக எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி பெற்றதாக காணப்படுகின்றது, வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வரப்பிரசாதங்களை இன்று நாளை தரம் வேண்டும் என்று நாங்கள் செபிப்போம்.